இந்த சுவாசத்தை வெளியே விடும்போது தான் தெரியும் சொல்லணும். கையை இப்படிதான் கீழே இருக்கணும், மேலே வச்சு கீழே பண்ணிக்கணும். இதுல நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, நான் எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் ஓகே, நான் எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் ஓகே. இதை நீங்க அந்த சுவாசம் வெளியே போகும்போது இது நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நீங்க ரிலாக்ஸாக பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணலாம். ஆனால் சுவாசம் வெளியே போகும்போது நான் எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் இது நீங்க ஒரு 5 மாதம் நான் எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் ஓகே, நான் எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் ஓகே. இப்போ இந்த தியானத்தை நீங்க நினைவு வச்சுக்கிறீங்க. இது 10வது தியானம். அடுத்தாப்புல வர்றது வாழ்த்து தியானம். வாழ்த்து தியானம்ங்கிறது முக்கியமான தியானம். வாழ்த்து தியானம் அடுத்த வாழ்த்துற தியானம், வாழ்த்து தியானம் இருக்கு. இப்போ இந்த தியானம் மற்ற தியானத்தில் நீங்க சுவாசத்தை வெளியே விடும் பொழுது கையை மேலே இருந்து கீழே நோக்கி இறக்குறீங்க. நீங்க தளர்வா உட்கார்ந்து பண்ணலாம். ஆனால் இந்த தியானம் மட்டும் நீங்க தளர்வா உட்காந்து ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து நீங்க சரியா உட்காந்து பண்ணணும். சுவாசத்தை வெளியே விடும்போது பண்றது பதிலாக சுவாசத்தை உள்ளே இருக்கும்போது பண்ணணும். சுவாசத்தை நல்லா உள்ளே இருக்கும்போது இந்த தியானத்தை பண்ணணும். கையை மேல இருந்து கீழே கொண்டு வரதுக்கு பதிலாக கீழே இருந்து மேலே கொண்டு நீங்க சுவாசத்தை நல்லா உள்ள நிதானமா உட்காந்து சரியா இருந்தா நீங்க நல்லா சரியா உட்காந்து